டேனியல் வரலைங்களா? ஜெபம் பண்ணலையே? சரியா போச்சு. நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராக நாம் வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எபிரேயர் 12 2வது வசனத்தை நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சகித்தார். அந்த சிலுவையை சகிப்பதற்கு முன்பாக அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பாடுகளுக்குள்ளானார், பாடுபடுத்தப்பட்டார். இதையெல்லாம் அவர் முடித்து கடைசியாக நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிலுவையை சகித்து அதற்கு பிறகு அவருக்கு கிடைத்ததான மேன்மையை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலுவையை சகித்த பிறகு அவருக்கு ஒரு மேன்மை கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் சகிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. சகிப்பு என்று சொல்லும் பொழுது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அதை ஸ்கிப் பண்ண முடியாது, அதை உடனடியாக ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற நபர்களாலே எழும்பும் பொழுது நீங்களும் நானும் சகிக்க வேண்டும். அப்ப அந்த சகிப்பு என்று சொல்லும் பொழுது தவிர்க்க முடியாத காரியங்களை நீங்கள் அதை என்னதான் நினைச்சாலும் அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அதை சகித்து ஆக வேண்டும். அப்ப அந்த சகிப்பதற்கு ஒரு பொறுமை அவசியமாக இருக்கிறது. அப்ப நம் வாழ்க்கையில நாம் சகிக்க வேண்டிய காரியங்கள், இன்றைக்கு நாம் 7 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகித்ததை பார்க்கிறோம். அவர் சிலுவையை சகித்தார். அதற்கு முன்னால் அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவரை காரி துப்பினாங்க, அவரை பலவிதமான பெயர்கள், பட்ட பெயர்கள் கொடுத்து அழைத்தாங்க. இதை எல்லாவற்றையும் அவர் கடந்து கடைசியாக அவர் சிலுவையை சகித்தார். அவர் வாழ்க்கையிலையும் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு சிலுவையை பாடுகளுக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இன்றைக்கு சகிப்பு நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு காரியங்களை நாம் கடந்து போய்தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் சகித்து காணப்பட வேண்டும், முறுமுறுக்காதபடி. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை அவர் செய்ததை தான் இங்கே வாசிக்கிறோம். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் தவிர்க்க முடியாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது அதை சகிக்க வேண்டும். அப்படி சகிப்பதற்குரிய நோக்கம் என்ன? இதை நான் சகித்து நான் கடந்து போவேன், ஆனால் எனக்கு ஒரு பாக்கியமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை பரலோகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடியதான அவமானங்களை,
போராட்டங்களை, நிந்தைகளை நாம் சகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒரு பழைய பாடலை பாடிய பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் தொடர்ந்து செல்லுவோம். நம்ம புஸ்தகத்தில் 78வது பாடல், பிராணன் ஈந்து எம்மை மீட்ட இயேசு தேவா பாவி மீது பாசம் வைத்து பலியானார் என்ற பாடலை நாம் பாடும்படியாக இருக்கிறோம். இரண்டாவது சரணம், மூன்றாவது சரணத்தை மாத்திரம் நாம் பாடும்படியாக இருக்கிறோம். பிராணன் ஈந்து எம்மை மீட்ட இயேசு தேவா பாவி மீது பாசம் வைத்து பலியானாரே சிலுவை மீதே தலை சாய்த்துமே சிலுவை மீதே தலை சாய்த்துமே கர்த்தரின்றி கருணை காட்ட யாரும் உண்டோ, யாரும் உண்டோ, கைவிடப்பட்ட உன் இயேசு உன்னை கைவிடார், கைவிடப்பட்ட உன் இயேசு உன்னை கைவிடார். நீ அநாதை போல் பரதேசியானாலோ, நீ அநாதை போல் பரதேசியானாலோ, நேசர் உன்னை மேலுலகில் சுயதேசியாய் சேர்க்க துணை நிற்கின்றார், துணை நிற்கின்றார். பிராணன் ஈந்து என்னை மீட்ட இயேசு தேவா பாவி மீது பாசம் வைத்து பலியானாரே சிலுவை மீதே தலை சாய்த்துமே சிலுவை மீதே தலை சாய்த்துமே. நிர்பந்த நிலையில் வாழும் மாந்தர்களே, மாந்தர்களே, நிம்மதி எங்கே என்றோடி அலைவது ஏன், நிம்மதி எங்கே என்றோடி அலைவது ஏன், என்னிடம் வாரே இலை பாருதல் பெருகி, என்னிடம் வாரே இலை பாருதல் பெருகி என்று இயேசு அன்பு கூர்ந்து சிலுவை அண்டை உன்னை அழைக்கின்றாரே, அழைக்கின்றாரே. பிராணன் ஈந்து எம்மை மீட்ட இயேசு தேவா பாவி மீது பாசம் வைத்து பலியானாரே சிலுவை மீதே தலை சாய்த்துமே சிலுவை மீதே தலை சாய்த்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் சகிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதே எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் சிட்சையை சகிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். சிட்சை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட், நம்ம செய்கிற ஒரு காரியத்திற்கு அவர் கொடுக்கிறதான ஒரு காரியம். ஆனால் அந்த சிட்சையானது நம்மை தவறான பாதைக்கு நடத்துவதில்லை. அவர்
கொடுக்கிறதான இந்த சிக்ஷையானது நம் வாழ்க்கையின் நன்மைக்காக நம்மை சிக்ஷிக்கிறார். அங்கே உதாரணம் சொல்லுகிறார், தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் இருந்தால் அந்த பிள்ளைகளை சிக்ஷிப்பான். இன்றைக்கு தகப்பன்மார்கள் இங்கே இருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் சிக்ஷியாமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மகன் நமக்கு முதல் எதிரியா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்காமல் விடுகிறானோ, பாசம் காட்டி செல்லம் கொடுத்து அவன் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் சொல்லுகிறதற்கெல்லாம் ஆட்டம் போடுகிற தலையாட்டி பொம்மையா இருப்பீங்கன்னு சொன்னா உன் மகன் தான் உனக்கு முதல் எதிரியா இருப்பான் அவன் வளர்ந்த பிறகு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அவர் நமக்கு பரம தகப்பனாய் இருப்பதாக அவர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்பதையும், இரண்டாவது அங்கே நான் வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதியில் யாரை அவர் நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிக்ஷிக்கிறாராம். அப்ப ஆண்டவர் ஒருவனை சிக்ஷிக்கிறார் என்றால் அவனை அவர் நேசிக்கிறார் என்று அர்த்தம். அதே போல நீங்கள் உங்கள் மகனை அதிகமாய் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிக்ஷித்தாக வேண்டும். இது வேதத்தின் ஒழுங்கு கட்டாயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இல்லை என் பிள்ளையை அடிச்சா ரொம்ப அழுதுருவான், எனக்கு பாவமா இருக்கும், அதனால அவன் செய்யறதெல்லாம் பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே செய்யட்டும் அப்படின்னு நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அவன் இப்பதானே வளர்ந்து வர்றான், அதனால அவன் செய்கிற தப்ப பரவாயில்ல என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு நீங்களே ஆதரவு கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அவனுடைய எதிர்காலம் அழிந்து போகும். ஆப்பிரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா தன்னுடைய மகனை அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அந்த பிள்ளை செய்கிற காரியத்தை எல்லாம் அவங்க கண்டுக்கல. முதல்ல அவன் செய்த காரியம், ஸ்கூல்ல இருந்து அடுத்தவனுடைய பென்சிலை திருடிட்டு வந்துட்டான். உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு அவனை கண்டிக்கல. அடுத்தது அவன் என்ன பண்ணான், அந்த டீச்சரோட பேனாவையே திருடிட்டு வந்துட்டான். அதை பார்த்து பரவாயில்லையே அடுத்த லெவலுக்கு போயிட்டான், என் புள்ள பரவாயில்ல. தன் மகன் செய்கிற, நான் சொல்லுகிற உதாரணம், கடைசியில அவன் 18 வயது நிரம்பிய உடனே வீட்டில் தங்காமல் வெளியே சுற்றி திரிய ஆரம்பித்தான். பிறகு தாமதமாக வீட்டிற்கு வர ஆரம்பித்தான். குடிக்க பழகி கொண்டான். பிறகு வீட்டை விட்டு வெளியிலே இருக்க ஆரம்பித்தான். ஒரு நாளிலே செய்தித்தாளிலே வருகிறது, மரண தண்டனைக்கு ஏதுவாக அந்த மகன் ஜெயிலில் அடைக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய மகனை பார்க்க அவர்கள் செல்லும் பொழுது அந்த மகன் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு நான் மரண தண்டனைக்கு ஆளாயிருப்பதற்கு காரணம் நீங்க தான். நான் சிறிய தவறு செய்யும் பொழுது என்னை நீங்கள் கண்டித்து என்னை சிட்சிக்காததினாலே இன்றைக்கு நான் என் உயிர் போகிற மரண தண்டனையில் நிற்கிறேன் என்று தாயின் மேலே பழிய சொன்னான். அந்த தாய்க்கு தூக்கி, நான் உன்னை நல்லா தானப்பா வளர்த்தேன், உன்னை செல்லம் கொடுத்து தான் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, காசு இல்லைனாலும் கடன் வாங்கியாவது நான் செய்தனே. பிரியமானவர்களே, சிட்சை எந்த தகப்பன் நேசிக்கிறானோ அவன் சிட்சிப்பான். அங்கே சொல்றாரு, உங்களுக்கு சிட்சை கிடைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வேசியின் பிள்ளைன்றாரு. யாருக்கோ பிறந்த பிள்ளை, நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. தகப்பன் இல்லாமல் பிறந்த பிள்ளை. தகப்பனே, உன் பிள்ளையை நீ சிட்சித்து சரியான பாதையில் நடத்து. அதான் வேதம் சொல்லுது, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயது வரை விடாதிருப்பான். சின்ன குழந்தைன்னு சொல்லி அடிச்சா அழுவுமே என்று சொல்லி நீ விட்டுடு வைப்ப அப்படின்னா 50 ஆயிட்ட பிறகு வளைக்க முடியாது, 5ல் வளைக்கணும். இங்கே நம்ம சர்ச்சு வளாகத்தில் செடிகள் வளர்ந்துருந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சமாக தானே இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பழந்த பிறகு பார்த்துக்கலான்னா அதை பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, பாதாம் மரம் விழுந்து அங்கங்கே முளைஞ்சிருக்கு. சர்ச்சில் வளாகத்தில் அது பாட்டுக்கு வளர்ந்து கிடக்குது.
நம்ம என்ன பண்ணுறோம், அதை பிடிங்க எறியும் மனசும் கிடையாது, அதை விட்டுருங்க. நான் சொல்கிற உதாரணம் என்னென்னா, கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு அதை பிடிக்க முடியாது. அதனால் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே உங்கள் பிள்ளையை நீங்கள் சிட்சிக்க வேண்டும். கர்த்தர் அதை சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளாக நீயும் நானும் இருக்கிறபடினாலே நாம் தவறு செய்யும் பொழுது, இன்றைக்கு பெரியவர்களாக இருக்கிற நீங்களும் சரி, தாத்தா பாட்டியாக இருக்கிற நீங்களும் சரி, அவருக்கு மகனாக மகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நாம் வழி தவறி நடக்கும் பொழுது நம்மை அவர் சிட்சிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். நாம் சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 50வது சங்கீதம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சிட்சிக்கிறாரு, அல்லது தகப்பன் சிட்சிக்கிறார். ஆனா பிள்ளை என்ன பண்றா? பகைக்கிறான். எதை பகைக்கிறான்? சிட்சையை பகைக்கிறான். வாசிக்க. சிட்சையை நீ பகைத்து ஏன் வார்த்தையை உனக்கு பின்னாலே எரிந்து போடுற? இன்றைக்கு பிள்ளைகள், நாம் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள், நம்மை அவர் சிட்சிக்கும் பொழுது பகைக்கிறோம். சிட்சையை பகைத்து மாத்திரல்ல, அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை பின்னால எரிந்து போடுகிறோமா? ஆண்டவர் நம்முடைய பாவத்தெல்லாம் ஒரு முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டாருன்னு இருக்கு. ஆனால் அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை, ஆலோசனை, அட்வைஸை வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை உங்க முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில உருப்பட முடியாது. சிட்சையை நாம் சகிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் எபிரேயர் 12:5 நாம் வாசிக்கும் பொழுது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. கடவுளுடைய சிட்சை ஏன் உன்னை சிட்சிக்கிறார்? மறுபடியும் சொல்றேன், நீங்களும் நான் அவருடைய மகனா மகளா இருக்கிறதுனால, உன்னையும் என்னை அவர் நேசிக்கிறதுனால, எப்படியாவது கெட்டு போ, உருப்படாம போன்னு அவர் விடாம உன்னையும் என்னை அவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிட்சையை சகிக்க வேண்டும். சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அலட்சியம் பண்ணாதே. 12:7 எபிரேயர்ல நாம் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் சிட்சையை சகித்தவர்களாக இருந்தா, நீங்க சகிக்கிறவர்களாக இருந்தா தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார். அப்ப சகிப்பதற்கு, சிட்சையை சகிப்பதற்கு ஒரு பொறுமை நமக்கு அவசியம். ஐயோ, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கடினம், இதை யார் கை கொள்ள முடியும், இந்த வார்த்தையை எப்படி நான் நிறைவேற்ற முடியும் என்று நாம் அந்த சிட்சையை உதறி தள்ளுகிறவர்களாக சிட்சையை சகிக்காமல் போவோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு மகனா மகளா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சிட்சிக்கிறார். நான் சொன்னேன், யார் நாம் தவறி போகிறோமோ, வழி தவறி போகிறோமோ, போக வேண்டிய ட்ராக்ல போகாமல் அதை விட்டு விலகி போகும் பொழுது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அது எப்படிப்பட்ட சிட்சையாவனா இருக்கலாம். ஆனால் அந்த சிட்சையை நீ நானும் சகிக்கணுன்றார். அதை அலட்சியம் பண்ணாத, அற்பமா எண்ணாத, அலட்சியம் பண்ணாத. சிலருடைய வாழ்க்கையில சிட்சை நம்முடைய பொருளாதார நிலையை பாதிக்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம். நல்லா இருந்திருப்போம், கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிருப்போம். ஒருவேளை ஆண்டவர் கொடுக்குற விஷயத்தில் கூட நாம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் எத்தனை முறை பேசியிருப்பார், ஆனால் அதை செய்யாமல் நம்ம தவறி போயிருப்போம். கடைசியில் வருமானம் குடும்பத்திற்கு வர்றது போதாமல் போகிற ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத செலவு வருது, சில நேரத்தை செய்கிற வேலையே போயிடுது. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு சிட்சை. ஏன் நாம் அவர் சொன்ன காரியத்தை, அவருடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னால் போட்டுடுறோம். முன்னாடி வச்சிருந்தா தான் அப்பப்போ ஞாபகம் வரும், அதனால தூக்கி போட்டுருவோம் பின்னாடி. ஆண்டவர் சொல்லுகிறார், சிட்சையை நீங்கள் சகிக்க வேண்டும். இந்த காலத்தில் நமக்கு ஆண்டவர் சிட்சையை தருகிறார் என்று சொன்னால் உன்னை என்னை நேசிக்கிறார். மறந்து போகாதீங்க, மறந்து போகாதீங்க. இரண்டாவதாக நாம் சகிக்க வேண்டிய காரியம், யாக்கோபு
முதல் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை நீ சகிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஜீவ கிரீடத்தை உனக்கு வச்சிருக்கிறேன்றார். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா அவனுக்கென்று ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த கிரீடம் அழியாத கிரீடம், அது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. யோபுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோபு தன் வாழ்க்கையில கர்த்தர் சோதிக்கும்படியாக சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்தார். நல்லா கவனிங்க, சோதனை நம் வாழ்க்கையில சாத்தான் மூலமா வரும் 1, 2வது கர்த்தர் மூலமா வரும் 2, 3வது நம்ம மூலமாவே வரும். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். 3வது கேட்டகரி. முதல்ல நாம் பார்க்கிறோம், பிசாசு சோதிக்கிறான், ஆனா தேவனிடத்துல பர்மிஷன் கேட்டு வரான். ஆண்டவரும் சோதிக்கிறாரு. 3வது நாமளே சோதனைக்குள்ள விழுந்து சோதனைக்கு காரணம் நாமே மாறிடுறோம் இச்சையினாலன்னு. அதே யாக்கோபு சொல்றார். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனை இன்றைக்கு நம் வாழ்க்கையில வந்திருக்கிற சோதனை எதினாலே வந்தது? என்னால வந்துச்சா, இல்ல பிசாசுனால வந்திருக்கா, இல்ல கர்த்தர் என்னை சோதிக்கிறாரா? யாக்கோபுல சொல்லும் போது தேவன் பொல்லாங்கினாலே சோதிப்பதில்லை, ஆனா சோதிப்பாரு. அவர் சோதிக்கிற சோதனையின் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு வாழ்க்கையில பிசாசு சோதிக்கிறா, கர்த்தரிடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டு. அந்த யோபு என்ன சொல்றார் பாருங்க, அந்த சோதனையின் மத்தியில் என்ன சொல்றார்? 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் போகும்படி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னா மாறிடுவேன்றாரு. அல்லேலூயா. அப்ப நம் வாழ்க்கையிலே சோதனை சகிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சோதனையை பொறுமையா சகிப்ப அப்படின்னு சொன்னா, அதுல அந்த வார்த்தை சொல்லுது, உத்தமன் என்று விளங்கின பின்பு உனக்கு அவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். யோபு தன் அனுபவத்தை சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னா மாறிடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப சோதனை வரும், சோதனை வரும். அந்த சோதனையை நீங்களும் நானும் சகிக்க வேண்டும். அப்ப சோதனை எதுக்காக நமக்கு சோதனை வருது? எதை சோதிக்கிறார் கர்த்தர் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். ஒரு தங்கத்தை எடுத்து என்ன பண்றாங்க? உரசி பார்க்கறாங்க. எப்படி வச்சு, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. அதுபோல கர்த்தர் உன் விசுவாசத்தை அவர் சோதிக்கும்படியாக கர்த்தர் நம் வாழ்க்கையில சோதனைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே யோபு தன் வாழ்க்கையில வந்த எல்லா சோதனையிலேயும் அவன் உறுதியாய் நின்றான். தன் உத்தமத்திலே உண்மையாய் இருந்தான். கொஞ்சம் கூட இப்படி அப்படி அவன் அசையல. அவனை அசைக்கும்படியான வார்த்தைகள் நண்பர்கள் மூலமாக, மனைவி மூலமாக வந்த பொழுதும் அந்த சோதனையில அவன் உறுதியாய் நின்றான். கடைசியில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் வருகிற சோதனை நீங்களும் நானும் சகிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஓடக்கூடாது. நான் சொன்ன 3 விதமா 3 வழியில சோதனை வாழ்க்கை வருது. கர்த்தரால
பிசாசால, நம்மால. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் போய் ஒரு பள்ளத்தில் காலை விட்டுக்கிட்டு ஐயோ என் கால் மாட்டிக்கிச்சே கடவுள் என்னை சோதிக்கிறான்னு சொல்லாதீங்க. நீ காலை விட்டுக்கிட்ட அப்படின்னா நீ தான் அதுக்கு காரணம். இன்றைக்கு மனுஷன் இச்சையினால சோதிக்கப்படுறான், சிக்கிக்கிட்டு, இச்சையினால சிக்கிக்கிட்டு. அப்படி ஒரு வேளை நீங்கள் மாட்டிகிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு கேளுங்க. ஆனால் கர்த்தர் உங்களை சோதிக்கிறான்னா முடிவு ஆசீர்வாதம். பிசாசு உங்களை சோதிக்கிறான்னு சொன்னால் உன்னை அழிக்க தான் பார்ப்பான். அந்த நேரத்தில் கர்த்தருக்குள்ள உறுதியாய் அதை சகிக்க வேண்டும். ஏனால் சோதனைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. எப்படி ஒரு டெஸ்ட் எக்ஸாம் வைக்கிறது போல, அதே போல் அந்த சோதனை என்பது நம் வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட் ஆயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச சோதனை வரும் வேளையில் விசுவாச வீரனாய் மாறச் செய்யுமே. விசுவாச சோதனை வரும் வேளையில் விசுவாச வீரனாய் மாறச் செய்யுமே. விசுவாச வாழ்க்கையின் துவக்கம் நீரே, விசுவாச வாழ்க்கையின் முடிவும் நீரே. விசுவாச ஓட்டத்தின் துவக்கம் நீரே, விசுவாச வாழ்க்கையின் முடிவும் நீரே. குயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்தென்னை இன்று உருவாகும். குயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்தென்னை இன்று உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் தேவா, களிமண்ணானே பணிந்திடும் என்னை. என் சித்தமல்ல உம் சித்தம் தேவா, களிமண்ணானே பணிந்திடும் என்னை. குயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்தென்னை இன்று உருவாகும். ஆபிரகாம் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். அல்லேலூயா, சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. ஆபிரகாமை எதை சோதிச்சார்னா அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். அவன் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சோதிக்கிறார். அவன் கடவுளுடைய வார்த்தையின் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், வானச்சு நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் சொன்னவர் இப்போ கொடுத்த அந்த முதல் குழந்தையை கேட்கிறார். அவன் கொடுக்கிறானா இல்லையான்னு சோதிக்கிறார். அவன் என் வார்த்தையில விசுவாசம் வச்சிருக்கானா அல்லது பிள்ளை மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறானான்னு பார்க்கிறாரு. இந்த பிள்ளை இருந்தாதான் ஆண்டவர் வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறானா, இல்லை என் வார்த்தையை எப்படி நான் நிறைவேற்றுவேன் இந்த பிள்ளை இல்லைனாலும் அவன் நினைக்கிறானா என்று கர்த்தர் அங்க அவனை சோதிக்கிறாரு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, பிள்ளை கொடுத்துட்டாரு. இப்ப ஆபிரகாம் அந்த வார்த்தை நிறைவேறணும்னா இந்த பிள்ளை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கல. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிச்சயம் நிறைவேற்றுவாரு. அதனால இந்த பிள்ளையே இல்லைனாலும் அவரால் திரும்பவும் அவரால் செய்ய முடியும் என்கிற அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே விசுவாசத்தை அதிகமாக வச்சிருந்தான். அவன் பிள்ளையின் மேலே விசுவாசத்தை வைக்கல. இந்த பிள்ளை மூலமாக தான் கடற்கரை மணலை போல சந்ததி உருவாக நினைக்கல அவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். நாம கூட பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சவங்க நிறைய பேர் இருக்கோம். இந்த பிள்ளை தான் எனக்கு கஞ்சி ஊற்றும், இந்த பிள்ளை தான் பெருசான பிறகு வேலை செஞ்சு என்னை காப்பாற்றும். ஆனால் உலகத்தான் சொல்கிறான், மரத்தை வச்சவன் என்னது சொல்லுங்க, தண்ணி ஊற்றாமலா போயிடுவான். இந்த உலகத்தில் பிறக்க பண்ணிருக்கி நாம் எதன் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வச்சிருக்கோமா இல்லை நம்முடைய உறவுகள் மேலே வைத்திருக்கிறோமா? ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அங்கே அவர் சோதிக்கும் பொழுது, உன் ஏக சுதன் உன் ஒரே குமாரனை எனக்காக பலியிடு அப்படின்றார்.
ஆண்டவர் அவனை சோதிக்கிறார். நமக்கு அப்படிலாம் சோதனை எதுவும் வரல. கர்த்தர் அங்க எதை ஆதாரமாக வைத்து சோதிக்கிறார்? அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னால் அவன் விசுவாசத்தோட இருந்தா, 25 வருஷம் காத்திருந்தா, பிள்ளையை பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த விசுவாசம் இன்னும் இருக்கான்னு அவர் என்ன பண்றாரு? சோதிக்கிறாரு. கடந்த ஜெப கூட்டத்தில் கூட சொன்னேன், நாம் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோன்றது நம்ம அறிந்து கொள்ளணும்னு. இன்றைக்கு ஆதி நாட்களிலே கடவுள் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம் இப்ப இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், சோதிச்சு பாருங்க. அப்படின்னு போது தேய்ச்சி பாருங்க. தேய்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தில் நீங்க ஆண்டவரத்தில் கேளுங்க. உங்களால ஜெபிக்க முடியுதா? முதல்ல மாதிரி சோதிச்சு பாருங்க. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். என் வாழ்க்கையிலே சோதனை வந்திருக்கிறது. இந்த சோதனையை நான் எப்படி தாண்டி வருவேன் என்று கவலைப்படுகிறோமே தவிர, அந்த சோதனையை சகிக்க முதலாவது நான் சொன்ன 3 வழியில் சோதனை, எதில் இந்த சோதனை வந்திருக்குன்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனால் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறாருன்னா அந்த முடிவு நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த முடிவில் ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். அங்கே கடைசியாக அந்த முடிவில் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன்றார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைக்கிற இந்த சோதனை, விசுவாச சோதனையில நீங்களும் நானும் உறுதியாய் நின்று அதை ஜெயிப்போம் என்று சொன்னால், கடவுளுக்கு நீங்கள் நானும் பயப்படுகிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னா காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவன் முழுமையா அப்படியே விசுவாசிச்சான். அவர் சொன்னதை செய்வாரு. அவர் கொடுத்ததை எடுத்தாலும் அந்த வார்த்தை பொய் ஆகாது. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைக்கிறவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் உறுதியா இருப்பீங்க. அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தர் வைத்த சோதனையிலே டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணிட்டான். கர்த்தர் டிக்ளேர் பண்றாரு, இவன் எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் தன் மனைவிட்ட கூட சொல்லாம தான் போனான். வேலைக்காரன்ட்ட கூட சொல்லலை, தன் மகன்கிட்ட கூட சொல்லலை உன்னை பலி கொடுக்க போறேன்னு. அவனுக்கெல்லாம் ஒரே ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவன் இருந்தான். ஆண்டவர் அவனை சோதித்தார் என்று பார்க்கிறோம். யோபுவின் வாழ்க்கையில பிசாசு சோதிச்சான், ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் சோதித்தார். இன்றைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனை நம் மூலமாகவே தான் வருது. இச்சையில் மாட்டிக்கிட்டு நாமளே சோதிக்கப்படுகிறோம். பெரும்பாலும் சோதனைகள் நம்முடைய இச்சையினால தான். நீங்கள் ரொம்ப கடவுளுக்குள்ள ரொம்ப வைராக்கியமாக இருந்தால் தான் பிசாசு உன்னை சோதிக்க வருவான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிசாசு சோதிக்கிறான்னு எல்லா பழியும் அவன் மேலே போட்டுறாதீங்க, ஏமாந்தவன். நீங்கள் உங்களுடைய கண்களில் கண்ட்ரோல் இல்லாமல் இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையினால போய் சிக்கிக்கிட்டு ஐயோ சோதனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறோம். முதல் 2 சோதனை நான் சொன்ன பாருங்க, பிசாசு எல்லாரையும் சோதிக்க மாட்டான். யார் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்காரோ, யாரை குறித்து ஆண்டவர் நல்ல சாட்சி சொல்றாரோ அவனை தான் சோதிக்க வருவான். யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரோ அப்பதான் அவன் சொல்றான், நான் பார்க்கிறேன் அவன் நிக்கிறானா இல்லையான்னு. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அனுமதி கொடுத்து பாருங்க, நான் அவனை சோதிக்கிறேன். சோதனை நம் வாழ்க்கையில விசுவாசத்தின் சோதனை ஆபிரகாமுக்கு வந்தது. யோபின் வாழ்க்கையிலேயும் விசுவாசத்தின் சோதனை அவன் வாழ்க்கையில் வந்தது. அவன் அதிலே உறுதியாய் நின்று ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். எனவே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்க வேண்டும். முதலாவது சிச்சையை சகிக்கணும், 2வது சோதனையை நாம் சகிக்க வேண்டும். 3வதாக
1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாடுபடுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். அப்ப வையப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்ட பொழுதும் சகிக்க வேண்டும். அப்படின்னா நம்மளை எதிராக திட்டுறாங்க, சகிக்கணும். நம்மளை துன்பப்படுத்துறாங்க, நாம் சகிக்க வேண்டும். இந்த வசனத்தில் அதான் வாசிக்கிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். அப்ப நம்மை திட்டும் பொழுது, நம்மை திட்டுகிற, வையப்பட்டுன்னா வையறான் அப்படின்னா திட்டுறான்னு அர்த்தம். அப்ப திட்டப்படும் பொழுது, தேவையில்லாமல் நம்மை திட்டப்படும் பொழுதோ நாம் அந்த சூழ்நிலையிலே நாம் சகிக்க வேண்டும். அது மாற்றமல்ல, நாம் அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, நாம் மாற்றமல்ல ஆசீர்வதிக்க வேண்டும். கடந்த நாட்களில் கூட நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன 4 விஷயங்களில் ஒன்று, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னார். இங்கே வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், சபிக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க அப்படின்றாரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றார். அந்த வசனத்தில் 2 வருது. இப்படி நீங்கள் செஞ்சால் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் சொல்லியிருக்கிற காரியம், வையப்பட்டு ஆசீர்வாதம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். நீ துன்பப்படும் பொழுது, உன்னை தவறாய் பேசும் பொழுது நீ சகிப்ப அப்படின்னு சொன்னால் உனக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, 5ஆம் அதிகாரம் 45 மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், அப்பொழுது எனக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ செஞ்ச அப்படின்னா எனக்கு மகனா மகளா இருப்பேன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளாகிய நாம, நமக்கு எதிராக தேவையில்லாத வார்த்தையினாலே ஒருவர் நம்மை திட்டாங்க, கடிந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மை சபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாம் அந்த நேரத்தில் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த மனசு ஆண்டவரத்தில் கேட்கணும். அதே நேரத்தில் அதை சகிக்க வேண்டும். சகிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருக்கு மகனா மகளாக நாம் இருக்கிறோம் என்று கர்த்தர் டிக்ளேர் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்கிறது, நம்மை திட்டுகிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துவர்களுக்கு நாம் விரோதமாக எழும்பி நாம் பதிலுக்கு பதில் செய்யாதபடி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்க செய்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகனாக மகளாக நாம் மாறி போவோம். ஆனால் வசனம் சொல்லுது, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் மகன். அது ஒரு இனிஷியலான ஒரு காரியம் தான், விசுவாசம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த விசுவாசம் எப்படி இருக்கு செக் பண்ணுங்க. அது சோதிக்கப்படும் பொழுது அது நிற்குதா உறுதியா அந்த விசுவாசம். நான் விசுவாசம், அவர் மேலே நம்பிக்கை வச்சாலே, விசுவாசம் வச்சாலே மகன் மகள் சொல்லிட்டாரே, அது பெயர் அளவில் என் பேர் பீட்டரு, இல்லை ஏனோக்கு, ஈனோஸு, எஸ்தரு, மேரி, ரூத்து அப்படின்னு பேரளவில் இருக்குது. ஆனால் அது செயலிலே அனுபவத்திற்குள்ளே நம்ம வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன இந்த குணலட்சணங்கள் சகிக்க வேண்டும். எதில் சகிக்க வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்க, உங்களை திட்டாங்க, நான் வையும் பொழுதும் துன்பப்படுத்தும் பொழுதும் நீங்கள் சகிக்க வேண்டும். சகித்து அவர்களுக்காக நன்மை செய்யவும் ஜெபிக்கவும் நீங்கள் வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அவருடைய மகனாக ஆண்டவர் உங்களை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும்.
நாங்கள் பாடுபடுவது போல பாடுபட்டு சகிக்கிறதினாலே. ஆமென். அடுத்தது என்ன சொல்றாரு? பாடுபட்டு சகிக்கணும். எதில் சகிக்கணும் அப்படின்னு சொன்னால், பாடுபட்டு சகிக்கணும். சிச்சையை சகிக்கணும், சோதனையை சகிக்கணும், உங்களை பொய்யாய் திட்டும் பொழுதும் துன்பப்படுத்தும் போதும் நீங்கள் சகிக்கணும், பாடுகளை சகிக்க வேண்டும். அடுத்தது 4வது காரியம், பாடுகளை சகிக்க வேண்டும். சகிக்கிறதுனால என்ன கிடைக்குது? அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா நான் வாசிக்கும் பொழுது பேதுரு ஆக்கியன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 2:21 ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு வரும்படி மாதிரியை வைத்து போனார். அவர் பாடுபட்டார், சகிச்சார். நீங்களும் நானும் பாடுபட்டு சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க கவனிங்க. பாடுபட்டு சகிக்க வேண்டும். பேதுரு சொல்றாரு, கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு பாடுபட்டு சகிச்சார். முதல் வசனமே சிலுவை சகித்தார். அவர் சகிச்சுட்டு அப்படியே போயிடுறதுக்கு இல்லை, நீங்களும் நானும் அந்த அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக அவர் மாதிரி எக்ஸாம்பிளாக வாழ்ந்து போயிருக்கிறார். அப்போ பாடுகள் நம் வாழ்க்கையில் வரும். அந்த பாடுகளை நீங்களும் நானும் சகிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய சிலுவையின் வாழ்க்கை குறித்து சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை போகிறதுக்கு முன்னால் அநேக பாடுபடணுமா. அப்படி சொந்த ஜனங்களே இவன் தேவையில்லை, இவன் ஆகாதவன் என்று அவரை தள்ளுவாங்க. இதெல்லாம் நடந்த பிறகுதான் நடக்கும் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு நமக்கு முன்மாதிரியாக பாடுகளை சகிக்கும்படியாக நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நான் சொன்னேன், பாடுபடுவதற்கு பொறுமை நமக்கு அவசியம். சகிக்கணும்னா பொறுமை வேண்டும். 1 பேதுரு 2:19 என்ன வாசிக்கிறோம்? அநியாயமாய் பாடுபட்டு பொறுமையாய் சகித்தா. அதுதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பொறுமையா சகிக்கணும். அநியாயமாய் நீ பாடுபட்டு பொறுமையாய் சகிக்க வேண்டும். அது தேவனுடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கிறது. அநியாயமாய் நாம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதனால் வர தண்டனையினால நான் பாடுபடுறேன்னு சொல்லாதன்றார். அங்கே சொல்றார், நீங்கள் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செஞ்சுட்டு தீமைக்கு தீமை செஞ்சுட்டு நான் பாடுபடுறேன்னு சொல்லாதீங்க. அநியாயமாய் உங்களுக்கு ஒரு கஷ்டம் பாடுகள் வந்து அதை நீங்கள் பொறுமையோடு சகித்தால் தேவனுடைய பார்வையிலே அது பிரீதியாக இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாடுகள் நம் வாழ்க்கையிலே வரும். இயேசு நமக்கு சிறந்த உதாரணம். அவர் அதை சகித்தது போல நீங்களும் நானும் பாடுகளை வரும் பொழுது நம் வாழ்க்கையில் அதை சகிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு மகிமை காத்து கொண்டிருக்கிறது. நாம் பாடுகளை சகிக்கும் பொழுது பாடுகளுக்கு பிறகு உங்களுக்கு எனக்கும் பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது அவரோடு கூட பாடுபட்டால்
அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இன்றைக்கு ஆண்டவர் பாடுகளை நீங்களும் நானும் சகிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓர் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல, எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 1:4 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிருக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் வாசிக்கிறோம், துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சகிக்கும் பொழுது, துன்பம் உபத்திரவம் மனிதர்கள் மூலமாக வருகிறது. துன்பங்களும் உபத்திரவங்களும் மனிதன் மூலமாய் வருகிறது. ஆனால் சிக்ஷை நாம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் என்று சொன்னால் பிள்ளை சிட்சிக்க வேண்டும். அதே போல் சோதனை என்று சொல்லும் பொழுது கர்த்தராலே பிசாசாலே நம் மூலமாகவே வருகிறது என்று பார்த்தோம். ஆனால் துன்பங்கள் உபத்திரவங்கள் மனிதர்கள் மூலமாக நமக்கு வருகிறது. அதை தான் பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். அப்போ துன்பங்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் சகிக்கணும். அந்த சகிப்பதற்கு மறுபடியும் பொறுமையும் விசுவாசமும் நமக்கு தேவைப்படுகிறது. அதை தான் நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. பேதுரு சொல்லும் பொழுது உபத்திரவங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், மனிதரால் வருகிற உபத்திரவம் துன்பங்களிலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நபர் அல்லது பல நபர் சேர்ந்து ஒருத்தனை கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு நாள் கிண்டல் பண்ணுறான், இன்னொரு நாள் கிண்டல் பண்ணுறான். எவ்வளோ நாள் தான் அவனை செஞ்சிட்டு இருப்பான். இன்றைக்கி மந்திரம் சூனியை செய்கிறவங்க கூட அவங்கள சோர்ந்து போயிடுவாங்க. செஞ்சு பார்த்து காசு பணம் தான் வீணாக போகுதுறான்னு அப்புறம் தான் உணர்வாங்க. ஆனால் அது ஒரு வேகத்தில் எப்படியாவது அவனை அழிச்சிடணும், அவனை எப்படியாவது துன்பப்படணும், அவன் எப்படியாவது நான் போய் நேரடியாக அவனை துன்பப்படுத்த முடியாது. மறைமுகமாக ஆவிகளை ஏவி விட்டு எப்படியாவது அவன் அழிக்கணும், அவன் கஷ்டப்படணும். மனிதர்கள் மூலமாய் வருகிறது தான் துன்பங்களும் உபத்திரவங்கள். அந்த உபத்திரவமும் துன்பமும் வரும் பொழுது அதை சகிக்க பொறுமையும் விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நாமளும் பதிலுக்கு எழும்பி நிற்போம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க மாட்டார். பதிலுக்கு நானும் உனக்கு எழும்பி நானும் ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்க மாட்டார். ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன்னாரு. நல்ல விஷயத்தை மட்டும் நீ நான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு.
தீமையான விஷயத்தை தேவ பிள்ளைகளாகி நீங்களால செய்யவே கூடாது. அப்ப செய்யறாங்களே, போறாங்களே, சூனியம் பண்றாங்களே, மந்திரக்காரன்ட்ட போறாங்களே, குறி கேட்கிறாங்களே, ஜோசியக்காரன்ட்ட போறாங்களே, போறவும் போகட்டும். வசனம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். அவர் ஒரு நாள் வருவார், நீதிபதி பிரதிபலனை கூடவே கொண்டு வருவார். இப்ப தெரியாது. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறோம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களுடைய உபத்திரவங்களில் நீங்கள் சகிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எரேமியா 15:15 நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதையும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். நிமித்தம். கடைசியா அவர் சொல்லிடுறாரு, உங்களுக்காக நான் பார்க்கிறேன். அப்படிதான் சொல்லணும், உங்களுக்காக பார்க்கிறேன், இல்லைன்னா நான் வேற மாதிரி. உங்க நிமித்தம் நான் என்ன பண்றேன், சகிக்கிறேன். உங்கள் நிமித்தம் நான் சகிக்கிறேன் நிந்தையை உங்கள் நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன். சில நேரத்தில் நம்மளை திட்டுவாங்க, நமக்கு அமைதியாக இருக்கிறோம்னு வச்சுங்களா, பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா சூடு சொரணை இருக்கான்னு திட்டுவாங்க. அடுத்தது உப்பு போட்டு தின்றியா என்ன தின்றன்னு திட்டுவாங்க. ஏன்னா நம்ம வாயிலேருந்து ஏதாவது வார்த்தை வரணும். பிசாசு அப்படி தான் பேசுவான். அதனால் நம்ம அமைதியாக இருக்கனால நம்ம மண் இல்லை, நம்ம கல் இல்லை. ஆண்டவர் நமக்கு பொறுமையை கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த பொறுமையை காத்துக்கொள்ளணும். அவன் திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அமைதியாக இருக்கிறோன்னா இன்னும் நம்மளை திட்டத்துக்கு எப்படியெல்லாம் பூஸ்டப் பண்ணி வார்த்தையை பேசணும். பிசாசு அவங்களுக்குள்ளேருந்து எரிச்சலின் ஆவியோடு பேசுவான். உடனே நான் மட்டும் நினைச்சவனா கொஞ்சம் பொறுத்து பார்த்து டக்குன்னு வெடிக்கிற மாதிரி உள்ள அப்படியே குமரிக்கிட்டே இருந்து டப்புன்னு நம்மளும் வார்த்தையை விட்டு வெடிச்சிருவோம். வெடிச்சுட்டா ஒன்றும் யூஸ் இல்லை. அதனால ஒரு பலனும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்முடைய நிமித்த நிந்தையை சகிக்கிறேன். ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா பதிலுக்கு கோபமா எங்கேயும் பேசல. அவர் திட்டுறாங்க எல்லாம். ஆனால் அவர் எங்க பேசுவார் அப்படின்னு சொன்னா கடவுள்கிட்ட போய் பேசுவார். அல்லேலூயா. அவர் பிரச்சனை எங்க கொண்டு போவார்னா கடவுள்கிட்ட போய் பேசுவார். ஆண்டவரே, ஏன்னா இப்படி பண்றாங்க, இப்படி செய்யறாங்க, அவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அவருக்கு நடக்க இருந்த திருமண வாழ்க்கை கூட நிச்சயம் ஆயிருந்தது, அதோட அவ்வளோதான் காலி. அவர் கல்யாணமே பண்ணல. அவர் நல்லதை சொன்னா ஜெயில தூக்கி போடுறாங்க. அவர் உண்மையை சொன்னா அவர் என்ன பண்ணாங்க, அடிக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டிருந்தார். நிந்தையை சகித்தார், பேசின பேச்சுக்களை சகித்தார். ஏன்னா ஆண்டவர் அவரை தாயின் கருவில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன்றார். அதனால அவர் பதிலுக்கு எங்கேயுமே பேசல. யார் டென்ஷன் படுத்தினாலும் பதிலுக்கு பதில் பேசல. அவர் பேசின இடமெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் புலம்பினார். அதனால தான் அவர் புலம்பலின் தீர்க்கதரிசின்னு அவருக்கு ஒரு பேரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு என்ன பேரு? புலம்பலின் தீர்க்கதரிசி. மனுஷன் அவர் வாயில பிடுங்கிறதுக்கு எவ்வளோ வார்த்தைகளை பேசினாலும் அவர் எதிர்த்து பேசாம மறைவாக ஆண்டவர் சமூகத்தில் போய் புலம்பி தீர்த்தார். இப்படிலாம் சொல்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் வாழறாங்க ஆண்டவரே. அதுதான் அவர் சொல்ற, உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்பதை அறியுங்கள். சங்கீதம் 69:7 சகித்தேன், ஆனால் லட்சையின் முகத்தை மூடிற்று. நிந்தையை சகிக்கிறோம். லட்சை அப்படின் போது அவமானம். நம்மளை எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா நினைக்கலாம். இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொன்ன பாருங்க, சொரணை இல்லைன்னு சொல்லலாம், சூடு இல்லைன்னு சொல்லலாம்.
ஆனாலும் அதுக்குரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நிமித்தமாக நிந்தையை சகிக்கிற காரியம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நிந்தை இருக்கு. வாசிக்கும் பொழுது சங்கீதம் 69:19 தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். என் நிந்தை என் அவமானம், அங்க சொல்றாரு 3 விஷயத்தை சொல்றாரு. என் நிந்தை என் வெட்கம் என் அவமானம், 3ஐயும் அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 119:22 என் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 119:22 என் நிந்தையும் அவமானத்தை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய பர்சனல் லைஃப்ல நாம் தவறு செய்கிறதுனால நாம மாட்டிக்கிறோம். நிந்தை, அவமானம், வெட்கம். முதல்ல பார்த்தது கவனிங்க, முதல்ல நாம் பார்த்தது கர்த்தர் நிமித்தமாய் வருகிற நிந்தையும் அவமானங்கள். ஆனால் இங்க நமக்கென்று ஒரு நிந்தை, நாமளே தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்குவோம். புலம்பல்ல வாசிக்கிறோம் 5:1 கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 31:19 வாசிக்கலாமா? நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருந்தேன், நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கத்தோடு நான் இருக்கிறேன், என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன். நிச்சயமாக கேட்டேன். இள வயதின் நிந்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு பெரிய வேலையில் இருப்போம். ஆனால் சின்ன வயசில் நம்மளெல்லாம் பல பேர் பல விதமாக பேசியிருப்பாங்க. ஒரு பட்ட பேர் வச்சுருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க, நம்மளை பரியாசம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு நம்மளை கூப்பிட்டவங்களுக்கு முன்னால் ஆண்டவர் நம்மளை ஒரு மேன்மையாக வச்சுருப்பார். அவர் சொல்கிறாரு, இள வயதின் நிந்தையை நான் சுமந்து வருகிறேன். அன்றைக்கு என்னை எல்லாரும் இப்படி அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். மனம் திரும்புதன் பிறகு மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்ட பிறகு, நான் யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என் விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கப்பட்டுக்கிறேன். நான் இப்படிலாம் இருந்தனா, இப்படிலாம் வாழ்ந்தனா என்று என்னை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்க நிச்சயமாய் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில நாம் செய்த காரியத்தினாலே வந்த நிந்தைகள், அவமானங்கள், இதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டு, ஆண்டவரே என் நிந்தையை நோக்கி பாருங்க, என்னுடைய அவமானத்தை, என் நிந்தை என்னை விட்டு அகற்றுங்க என்று ஆண்டவரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்காக நிந்தையும் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக வருகிற நிந்தையை நீங்கள் நான் சகிக்க வேண்டும். அந்த நிந்தையை நீங்கள் நான் சகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11-12 நாம் வாசிக்கும் பொழுது, நம்மை அநியாயமாய் நம்மை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள்ன்றார். சந்தோஷம். என் நிமித்தம், அந்த வார்த்தை கவனிக்க, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், இதற்குரிய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதற்குரிய பலனை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். எனவே நிந்தையை நீங்கள் நான் சகிக்க வேண்டும், கர்த்தர் நிமித்தமாக வருகிற நிந்தையை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், பர்சனல் லைஃப்பில் வந்த நிந்தையை நாம் சுமந்து கொள்ளாதபடி கர்த்தத்தில் ஜெபிக்க வேண்டும். அதான் சொல்கிறேன், என் நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரேன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 119:22 நாம் ஆண்டவரிடத்தில் அதை ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். கடைசியான ஒரு காரியத்தை நாம் பார்க்க 2 தீமோத்தேயு 2:24 தீமையை நாம் சகிக்க வேண்டும். அங்கே தீமையை சகிக்க வேண்டும் சொல்கிற இடத்துல ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கு.
ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டதாக இருக்குது. இது ஒரு பெரிய டாபிக், இதை பேச நேரம் நமக்கு பத்தாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுறவனாக இல்லாமல் எல்லா இடத்திலும் சாந்தமும் போதக சமத்துவம் தீமையை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தீமையை சகிக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியக்கார எழுத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் செய்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை நாம் சகிக்க வேண்டும். தீமை எந்த வழியில் வந்தாலும் அதை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கடைசியாக ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, கடைசியாக ஒரு வார்த்தையை நான் வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நாம் சகிக்க வேண்டும். கடைசியாக நம் வாழ்க்கையில் வரக்கூடிய நிந்தைகளை, தீமைகளை, சிற்றையை, சோதனையை, துன்பத்தை, பாடுகளை, உபத்திரவங்களை நாம் சகித்து அவருடைய கல்வாரி சிலுவையின் பாளையத்திலே கொல்கொதா மலையிலே அவர் பாடுபட்ட அந்த இடத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படியே இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்போம். பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை. நம் வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை அவசியமாயிருக்கிறது. நாம் சகிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னேன், ஒரு குறுகிய காலத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் மூலமாக தவிர்க்க முடியாத காரியங்கள் நம் வாழ்க்கையிலே வருகிறது. தவிர்க்க முடியாத காரியங்கள், அந்த காரியங்களை நாம் சகித்தாக வேண்டும். அவர் சகித்தார், சிலுவையை சகித்தார். அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் சிலுவையை சகிக்க அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தை எண்ணி பார்த்தார். தற்காலிகமாய் நடைபெறுகிற அவமானத்தையோ சூழ்நிலையோ அவர் பார்க்காதபடி இதற்கு பிறகு வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம். என் வாழ்க்கையிலே தீமை நாம் சகிப்போம் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக நாம் யோசிக்க வேண்டும், இதை நான் சகிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிற்றையை சகிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதனையை சகிக்கும் பொழுது அவர் மகனாயிருக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார் என்பது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு சந்தோஷமான பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். துன்பப்படும் பொழுது, சகிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதமான ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். பாடுகளை சகிக்கும் பொழுதும் இப்படி ஒவ்வொன்றிலையும் நாம் சகித்து நாம் சிலுவையை சுமந்து சென்ற பாளையத்திற்கு புறம்பாய் நீங்கள் நாளும் புறப்பட்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பக்தர்கள் அன்றைக்கு அப்படிதான் கர்த்தருக்காக அவர்கள் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தார்கள். எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு தங்கள் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், அவமானங்கள், அதனுடைய சிரச்சேதம், தலையே துண்டிக்கப்பட்டு போனது, உயிரை எடுத்து விட்டாக, எல்லாவற்றின் நிலையில் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். அவர்கள் பொறுமையோடு காத்திருந்த அதை சகித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் சகித்து இருப்போம் என்று சொன்னால் வரும் நாட்களில் நாம் சுகித்து இருப்போம். நாம் சகிக்க முடியாமல் போவோமானால் நாம் சுகத்தை இழந்து போவோம். பிரியமானவர்களே, இந்த காலையிலே வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையை சகித்து எல்லாவற்றையும் முடித்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில நாம் சகிக்க வேண்டிய 7 காரியங்களை நாம் விட்டுவிடாதபடி நம் வாழ்க்கையிலே அதை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தீமையை சகிக்க, சிற்றையை சகிக்க, நம் வாழ்க்கையில் வர சோதனையை சகிக்க,
துன்பத்தை சகிக்க, பாடுகளை சகிக்க, அப்படியே நம் வாழ்க்கையில் வர உபத்திரவங்களை சகிக்க, நிந்தையை சகிக்க நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அந்த வேளையிலே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கு எரேமியா மற்றவர்களோடு ஒரு வார்த்தை எதிர்த்து பேசவில்லை. ஆண்டவர் இயேசு எப்படி கல்வாரி சிலுவையை சகித்த பொழுது ஒரு வார்த்தை அவர் எதிர்த்து பேசவில்லை. அவரை பரியாசம் பண்ணாங்க, அவரை திட்டினாங்க. நீ என்ன கடவுளான்னு சொன்னாங்க. நீ என்ன கடவுளா? நீ இன்னும் பேசு, உன்னால முடிஞ்சா பேசு, நீ இல்லைன்னா இதை செய், நீ உன்னை தப்பித்துக் கொள்ள, சிலுவையிட்டு இறங்கி வா, இப்படி எல்லாம் அவரை பரியாசம் பண்ணாங்க. அவரை அவர் பழித்து இழுத்து பேசினாங்க. கர்த்தர் அதிலே அவர் பொறுமையாய் சகித்தார். அவர் சிலுவை பொறுமையாய் சகித்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற நல்லார் பொல்லார் மத்தியில நீங்கள் நானும் சகித்து காணப்படுவோம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நாம் அந்த வார்த்தையை முதுகு பின்னால தூக்கி எறிகிறோமா, அல்லது அந்த வார்த்தையை நாம் கை கொள்ளும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கொடுத்திருக்கிற ஆவியானவர் சகலத்தை உனக்கு நினைப்பூட்டுகிறவர், சகல சத்தியத்தை உனக்கு போதிக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் உனக்கு அனாதியாய் ஹல்லேலூயா கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம். ராபா ஷபா லக ரபா ரபா ராபா ஷபா ரபா 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 ரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது அபிஷேகம். தாயின் கருவில இருக்கும் பொழுது அபிஷேகப்பட்டது அபிஷேகம். அவன் வாழ்க்கையில பொறுமை கொடுத்தது, சகிப்பு தன்மை கொடுத்தது. அவன் செய்ததெல்லாம் ஒன்றுதாக. அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகித்தவன் ஒரே ஒரு விஷயத்தை அவன் செய்தான். அவன் மற்றவிடத்தில் உடனுக்குடன் எதிர்த்து பேசல, கர்த்தர் சமூகத்தில் போயிட்டான். கர்த்தர் சமூகத்தில் மனதில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சான். ஹல்லேலூயா. என்னை எப்படி சொல்றாங்க, என்னை எப்படி பேசுறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, ஆண்டவரே நீங்க பாருங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருந்தா இன்றைக்கு நீங்களும் நானும் மனுஷன் நம்மை நிந்திக்கும் பொழுது, நம்மை தூற்றும் பொழுதும், நம்மை அவமானப்படுத்தும் பொழுதும் அவர்களை நாம் பழிக்கு பழி வாங்காதபடி, எதிர்த்து நிற்காதபடி கர்த்தரிடத்தில் போவோம். எரேமியாவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நீ சகிக்க வேண்டிய இந்த 7 காரியங்கள் இந்த உலகத்தில் நீ சகிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிள்ளையாக பரலோகத்தில் மேன்மையான இடத்தை கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆளாக நீ நிற்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உனக்கு பரலோகத்தில் ஒரு பலன் கர்த்தர் மிகுதியாக வைத்திருக்கிறார். நீ சகிக்கும் பொழுது, இந்த 7 காரியங்களை சகிக்கும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை நீ எப்பொழுது நினைத்து பார். ஹல்லேலூயா. நீ நினைத்து பார். ஹல்லேலூயா. நினைத்து பார்த்து உனக்கு வருகிற இப்படிப்பட்ட இக்கட்டான எல்லா நிலையிலையும் நீ சகித்து பொறுமையாய் சகித்து காத்திரு. கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தையை நீ தூக்கி எறிஞ்சிடாத, நீ அல்லது உதாசீனப்படுத்தாத. உனக்கு வரக்கூடிய ஹல்லேலூயா சகிப்பு தன்மையோடு கூட உனக்கு வரக்கூடிய சிற்சையை நீ சகிக்கும்படியாக அதை அற்பமா எண்ணாத, அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இதை பேசுறாரு. இதை நான் தூக்கி எறிய மாட்டேன், இதை நான் தூக்கி போட்டுட மாட்டேன். இந்த வார்த்தையை நான் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருங்க. நீங்க வாழ்ந்து எனக்கு முன்பாக உங்களுடைய அடிச்சுவடுகளை முன்மாதிரியாக வைத்திருக்கிறீங்க. நான் அதை பின்பற்றி வர எனக்கு உதவி